எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. வீணை நேயர்களுக்கு வணக்கம். வெறும் 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததுனால வினேஷ் போகத் ஒலிம்பிக்ஸ்லேருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டி வரைக்கும் தகுதி பெற்றிருந்தாங்க, பதக்கத்தை உறுதி செய்திருந்தாங்க. இன்றைக்கி நைட் இறுதிப் போட்டி நடக்கிறதா இருந்துச்சு. அந்த இறுதிப் போட்டியில் ஜெயிச்சு தங்கப்பதக்கத்தை வெல்வாங்களா அப்படிங்கிறதான் எல்லாரோட ஆவலாகவும் இருந்துச்சு. பட் இப்படி ஒரு சமயத்தில் இப்படி ஒரு முக்கியமான சமயத்தில் அவங்க ஒலிம்பிக்ஸ்லேருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது மூலமாக அவங்களுக்கு எந்த மெடலும் கிடையாது அப்படிங்கிறது இப்போ உறுதியாகி இருக்குது. இதில் என்ன நடந்துச்சு, யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களை பற்றியும் இங்கே பார்க்கலாம் வாங்க. வினேஷ் போகத் மல்யுத்தத்தில் ஃப்ரீ ஸ்டைல் 50 கிலோ பிரிவில் கலந்துக்கிட்டாங்க. தொடக்கத்துலேருந்தே ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்தோன்னா ரவுண்ட் ஆஃப் 16. அந்த ரவுண்டில் பார்த்தோன்னா ஜப்பானை சேர்ந்த சுசாக்கி அப்படிங்கிற வீராங்கனை எதிர்கொண்டிருந்தாங்க. அந்த சுசாக்கி அப்படிங்கிற வீராங்கனை இதுக்கு முன்னாடி யாராலையுமே தோற்கடிக்கப்படாத வீராங்கனையாக இருந்தாங்க. அவங்க ஜப்பானை சேர்ந்த வீராங்கனைக்கு எதிராக தோற்றுருக்காங்களே தவிர, அதை தவிர வெளிநாடுகளை சேர்ந்த வீராங்கனைகள் யாருக்கு எதிராக அவங்க தோற்றதே இல்லை அப்படிங்கிற ரெக்கார்ட் இருக்குது. அது போக டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லேயும் மிகச்சிறப்பாக ஆடி அவங்க தான் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வீராங்கனைக்கு எதிராக ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றிலேயே மிகச்சிறப்பாக ஆடி வினேஷ் போகத் அந்த போட்டியை வென்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸில் பார்த்தோன்னா உக்ரைனை சேர்ந்த ஒரு வலுவான வீராங்கனைக்கு எதிராக மோதியிருப்பாங்க. அந்த போட்டி ரொம்பவே க்ளோஸாக போச்சு. க்ளோஸாக போன அந்த போட்டியிலையுமே சூப்பராக ஆடி ஜெயிச்சு செமிஃபைனல்ஸுக்கும் குவாலிஃபை ஆனாங்க. செமிஃபைனல்ஸ் ரொம்ப சவால் அளிக்கிற வகையில் இல்லை அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க. ஒரே நாளில் இந்த 3 போட்டிகளும் நடந்துருந்துச்சு. இந்த 3 போட்டிகளையும் சிறப்பாக ஜெயிச்சு ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க. ஃபைனல்ஸ் இன்னைக்கு இரவு நடைபெறதா இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி தான் வெயிட் செக் பண்ணுறப்போ அவங்க 50 கிலோவுக்கு அதிகமாக 100 கிராம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தகுதி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மெடலும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன தப்பு நடந்துச்சு, எங்கே தப்பு நடந்துச்சு, முதல்ல இதில் ரூல்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ரூல்ஸ் படி பார்த்தோம், விதிமுறைகளின் படி பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக்ஸில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் மல்யுத்தம் 2 நாட்களுக்கு நடக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோன்னா ரவுண்ட் ஆஃப் 16, குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் இந்த மாதிரியான சுற்றுகள் நடக்குது. 2வது நாளில் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் மெடல் மேட்ச், அப்புறம் ஃபைனல்ஸ் இந்த மாதிரியான மேட்சஸ் எல்லாமே நடக்குது. இந்த 2 நாள்லையுமே பார்த்தோன்னா போட்டியில் கலந்துக்கிற வீராங்கனைகளுக்கு வெயிட் செக் பண்ணப்படும். அதாவது அந்த போட்டி நாளோட காலையில் காலை நேரத்தில் வெயிட் செக் பண்ணப்படும். அப்படி வெயிட் செக் பண்ணுற நேரத்தில் அவங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறாங்களோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற வெயிட்டில் இருக்கணும். இப்போ வினேஷ் போகத் 50 கிலோ எடைப்பிரிவில் கலந்துக்கிறாங்க இல்லையா, அவங்க 50 கிலோவுக்கு உள்ளே இருக்கணும். ஸோ அப்போனா தான் அவங்க போட்டியில் ஆட அனுமதிக்கப்படுவாங்க. வினேஷ் போகத் நேற்று ரவுண்ட் ஆஃப் 16, குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் அப்படின்னு 3 போட்டிகள் ஆடி இருந்தாங்க. அப்போனா நேற்று அவங்களுக்கு இது செக் பண்ணப்பட்டிருக்கும், வெயிட் செக் பண்ணப்பட்டிருக்கும் இந்த போட்டிகளில் ஆடுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ செக் பண்ணப்பட்டப்போ அவங்க சரியாக 50 கிலோ அதில் தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்க போட்டிகளில் ஆட அனுமதிக்கப்பட்டாங்க. 3 போட்டிகள் ஆடினாங்க. ஆடி அந்த போட்டிகளை ஜெயிச்சு ஃபைனல்ஸுக்கும் குவாலிஃபை ஆனாங்க. ஆனால் இந்த போட்டிகள் முடிஞ்ச பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த போட்டிகள் முடிஞ்ச பிறகு ஊட்டச்சத்துக்காக சில உணவுகளை வினேஷ் போகத் எடுத்துக்கிறாங்க. அது மூலமாக தான் அவங்களுக்கு எடை கூடிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 போட்டிகள் முடிஞ்ச பிறகு வினேஷ் போகத் வெயிட் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ 52 கிலோவில் இருந்திருக்கிறாங்க. ஸோ மறுநாள் ஃபைனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ முந்தின நாள் 2 கிலோ எடை அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அதனால் நேற்று இரவு ஃபுல்லாக பார்த்தோன்னா தூங்காமல் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு தொடர்ச்சியாக ஓடி ஆடி ஸ்கிப்பிங் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணி வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபைனல்ஸ் இன்றைக்கி நைட்டு நடக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் வீராங்கனைகளுக்கு, இந்த போட்டிகளில் கலந்துக்க போகிற வீராங்கனைகளுக்கு வெயிட் செக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி வெயிட் செக் பண்ணும்போது தான் வினேஷ் போகத் 50 கிலோவுக்கும் அதிகமாக 100 கிராம் அதிகம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தகுதி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படியாவது அந்த வெயிட் செக் பண்ணுற நேரத்துக்கு முன்னாடி அந்த 2 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்த 2 கிலோவை குறைச்சலான்னு சொல்லி எவ்வளவோ கடுமையாக போராடி பார்த்தாலுமே அந்த வெறும் அந்த 100 கிராமில் வினேஷ் போகத்தோட கனவு அப்படிங்கிறது நொறுங்கி போயிருக்கு. வினேஷ் போகத்தோட கனவு அப்படின்னு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தங்கம் ஜெயிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கடந்த 1 வருடத்தில் அவங்க கடந்து வந்த பாதை அவ்வளோ கடினமாக இருந்துச்சு. நிறையா போராட்டங்களை எதிர்கொண்டிருந்தாங்க. நிறைய வேதனைகளையும் வழிகளையும் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்படி வந்தவங்க இங்கே இந்த வெறும் 100 கிராம் எடை அதிகம் இருந்ததுனால வெளியேறினது அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய வேதனையை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் கூடுதலாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன அப்படின்னா வினேஷ் போகத் பொதுவாக 50 கிலோ எடைப்பிரிவில் ஆடுற வீராங்கனை கிடையாது. ஏற்கனவே பார்த்தோன்னா அவங்களோட பலமாக இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது 53 கிலோ எடைப்பிரிவு அப்படிங்கிறது தான். ஏன்னா லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ்லேயும் அதில் தான் போட்டி போட்டிருந்தாங்க. அண்ட் காமன்வெல்த் கேம்ஸ்லேயுமே அதில் தான் போட்டி போட்டு கடைசியாக 2022 தங்கமும் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம 50 கிலோ எடைப்பிரிவில் போட்டி போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க.
ஏன் அப்படின்னா 50 கிலோ எடைப்பிரிவில் போட்டி போட்டோன்னா ஒலிம்பிக்ஸில் பதக்கம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நம்புகிறாங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட்டை குறைச்சி 50 கிலோ எடைப்பிரிவுக்கு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இந்த முடிவை எடுக்கும்போதே டாக்டர்ஸ் வந்து வினேஷ் போகத்துக்கு வந்து நிறைய அறிவுரைகள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து காலில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிற சமயத்தில் டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் இன்னுமே வந்து வெயிட்டை வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடல் நிலை வந்து இன்னும் மோசமாகும், நீங்கள் இன்னுமே வந்து வலுவிழந்து போவீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே 50 கிலோ எடைப்பிரிவுக்கு போனால் தான் பதக்கம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து 50 கிலோ எடைப்பிரிவுக்கு வந்து மாறுறாங்க. ஆனால் இப்போ கடைசியில் பார்த்தோன்னா அந்த 50 கிலோ எடைப்பிரிவில் அவங்க வந்து நின்று அந்த வெயிட் சர்ச்சை அப்படிங்கிறதே அவங்கள வந்து அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கு காரணமாக இருக்குது. இது சம்மந்தமாக இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்கனவே ஒலிம்பிக்ஸில் ஆடின அனுபவம் மிக்க ஒரு வீரரை தொடர்பு கொண்டு பேசினோம். அவர் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. அது எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதேமாரி எடையை மையப்படுத்தி இருக்கிற போட்டிகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான போட்டிகளில் கலந்துக்கிறவங்க இப்போ வந்து வினேஷ் போகத் 50 கிலோ எடைப்பிரிவில் கலந்துக்கிறாங்க இல்லையா, அப்படி 50 கிலோ எடைப்பிரிவு அப்படின்னா அவங்க வந்து 48 கிலோலேயே தன்னோட உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போனா தான் வந்து 50 கிலோ எடைப்பிரிவில் போட்டி போடுறதுக்கு அது சரியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட உடம்புல 2 கிலோ எப்போ வேணாலும் ஏறலாம், எப்போ வேணாலும் இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் 48 கிலோ இடையில அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதில் வினேஷ் போகத் மேலே தான் தப்பா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதே மாதிரி எடையை மையப்படுத்தி இருக்கிற கேம்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்த எடையை வந்து சரியாக வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறது வீரர் வீராங்கனைகளோட பொறுப்பு மட்டுமே கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி உதவி பண்ணுறாங்க இல்லையா, கோச்சாக இருக்கட்டும், பிசியோதெரபிஸ்ட் ஆகட்டும், ஊட்டச்சத்து நிபுணராகட்டும், இவங்களோட பொறுப்பும் கூட அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தில் தான் இந்தியாவோட ஒலிம்பிக்ஸ் குழு வினேஷ் போகத்தை சரியாக வழிநடத்தலை, அவங்களுக்கு சரியாக வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ அமெரிக்காவை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு அமெரிக்காவோட ஒலிம்பிக்ஸ் குழு முறையான உதவிகளை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா அவங்க அமெரிக்காவில் இருந்தப்போ, அமெரிக்காவில் பயிற்சி மேற்கொண்டப்போ என்ன மாதிரியான உணவுகளை எடுத்திருப்பாங்களோ அதே உணவுகள் இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்லையும் கிடைக்கிறத வந்து அவங்க வந்து உறுதி பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கவனமாக வந்து இருந்துக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்படியான கவனம் வந்து கொடுக்கப்பட்டதே இல்லை. இந்தியா சார்பில் பார்த்தோன்னா 117 வீரர் வீராங்கனைகள் வந்து இப்போ ஒலிம்பிக்ஸில் ஆட போயிருக்கிறாங்க. இந்த 117 வீரர் வீராங்கனைகளும் சேர்த்து மொத்தமாக 2 ஊட்டச்சத்து நிபுணர்கள் தான் பாரிஸுக்கு வந்து போயிருக்கிறாங்க. ஆராதனா சர்மா, மிகிரா கோப்கர் அப்படின்னு 2 ஊட்டச்சத்து நிபுணர்கள் தான் இப்போ பாரிஸில் இந்திய வீரர் வீராங்கனைகளோடு இருக்கிறாங்க. அவங்களுமே பார்த்தோன்னா அந்த பாரிஸில் ஒலிம்பிக்ஸ் கிராமத்தில் செய்யப்பட்டிருக்கிற அந்த உணவுகளில் எதை கொடுக்கலாமோ, அதில் எதை பெஸ்ட்டாக கொடுக்கலாமோ அதை தான் கொடுக்குறாங்களே தவிர அவங்க இந்தியாவில் இருக்கிறப்ப என்ன மாதிரியான ஊட்டச்சத்து உணவுகளை எடுத்துக்கிட்டாங்களோ அதையெல்லாம் கொடுக்கறதுக்கெலாம் எந்த ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னன்னா வினேஷ் போகத் தவிர்த்து மற்ற 3 வீராங்கனைகளுக்கும் மல்யுத்தத்தில் கலந்துக்கிட்ட இந்திய வீராங்கனைகள் 3 பேருக்குமே பார்த்தோன்னா பர்சனலாக ஒரு தனியாக வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் வந்து இருக்கிறாங்க. ஆனால் வினேஷ் போகத்துக்கு பர்சனலாக ஒரு பிசியோதெரபிஸ்ட் இல்லை. அவங்க வந்து இந்தியன் டீம் கூட பிசியோதெரபிஸ்ட்டை தான் வந்து நம்பி இருக்கிறாங்க. இதுவுமே வந்து ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிற விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருந்திருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மெடல் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக வினேஷ் போகத் ஆடின ஆட்டத்துக்கு அவங்களோட ஃபார்முக்கு அவங்க நிச்சயமாக தங்கம் ஜெயிக்கிறதுக்குமே அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ சின்ன அலட்சியங்கள்னால இந்தியா வந்து ஒரு தங்க பதக்கத்தையே வந்து கோட்டை விட்டுருக்குறாங்க. அதுபோக இன்னொரு விஷயம், வினேஷ் போகத் ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே தன்னால் ஜெயிக்க முடியாத வீராங்கனைகளை கூட பெரிய எஃபர்ட் போட்டு அவங்க வந்து ஜெயிச்சிருந்தாங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுனால அந்த வெற்றிகள் எதுவுமே செல்லாமையும் போயிருக்குது. அவங்க வந்து 16 வீராங்கனைகள் இந்த கேட்டகரியில் பங்கேற்றாங்க. இப்போ இவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுனால அவங்க வந்து கடைசி பிளேஸ் தான் வினேஷ் போகத்துக்கு வந்து கொடுக்கப்படும். ஸோ எவ்வளவோ சூப்பராக ஆடி எஃபர்ட் போட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் குவாலிஃபை ஆகியும் இந்த டோர்னமெண்ட்டில் கடைசி பிளேஸை பிடிச்ச வீராங்கனையாக வினேஷ் போகத்தோட பேர் இருக்கும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அவலம் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன அலட்சியங்கள் தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை எப்போவுமே தேடி கொடுத்துட்ருக்கு. அது இந்த ஒலிம்பிக்ஸ்லையுமே தொடர்ந்துருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.